பெருமாளுக்கு ஏத்த மாதிரி அவ தன்னுடைய விஷயங்கள்லாம் வச்சுக்கிறாளாம். அவரும் அப்படிதான் வச்சுப்பார். அதனால மனசகா காமம் சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே ஆழ்வார் எடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாளுடைய மனசை தெரிஞ்சுண்டு அனுகிரகம் பண்றாளா? இது எங்க தெரியறதுன்னார், அந்த குச்சேலோபாக்கியானத்துல குச்சேலன் வந்தார். வந்த உடனே இவ தாரித்திரத்தை போக்கணுங்கிறதுக்காக விசிறினா வேர்வை போயிடுத்து. உடனே கிருஷ்ணர் வந்து அவர் குஜராத்துக்கு வந்திருக்கார். டோக்லா, ஃபாஃப்டா, ஹாண்ட்வி, டேப்லா, சுந்தா எல்லாம் கொடுத்தாச்சு. அவர் நன்னா சாட்டுட்டு அவருக்கு ஏசியை போட்டு நன்னா உறக்கம் கண்டருளினார் குச்சேலன். எழுந்து வந்த உடனே, நீங்க வந்தேள் குச்சேலா, மன்னி எனக்கு ஏதாவது கொடுத்தமிச்சிருப்பாளே எனக்கு கூட. அவருக்கு ஒரே வெக்கமா இருக்கு. எங்கேயோ ஓரமா கொஞ்சம் அவலை வச்சுட்டு இருக்கார். இல்ல கிருஷ்ணா, இல்ல கொடுத்து அமைச்சிருப்பா. அவள் எடுத்து, ஐயோ அவள் தான் எனக்கு பிடிக்கும், அந்த டோக்லா எல்லாம் எனக்கு பிடிக்கிறதே சொல்லிட்டு வாங்கிட்டார். கிருஷ்ணர் ஒரு பிடி மகாலட்சுமியை பாக்குறார். ருக்மிணி அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கா கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் வாயில போட்டுக்கிறார். அங்க சுஷீலா மாமி வந்து அப்படியே சாதாரணமா அப்படியே முடியாம ரொம்ப வீக்கா இருக்கா. நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் மால்நரிஷ்டா இருக்கா மாமி. அதோட பாவம் உட்காந்து அரைச்சுன்னு இருக்கா. அது அல்ட்ரா கிரைண்டரா மாறுறது. எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே டபக்குன்னு அல்ட்ரா. மீனெல்லாம் ராதா வெட் கிரைண்டர்னு ஒன்று உண்டு. அது எப்படின்னா நீங்க திருப்பிடலாம். டில்டிங் கிரைண்டர். அது அரைக்கிறது மட்டும் அது என்ன பண்ணிட்டு நீங்க திருப்பிட்டேன்னா அதுவே கீழே அப்படியே வழியும். அதனால அது ஆயிடுச்சு. குழந்தைகள்லாம் சாதாரண வஸ்திரம் போட்டுன்றது. ஒன்னொன்னும் போட்டுக்கிறத பார்த்தா பெங்களூர்ல ஒரு பிராண்ட் இருக்கு. அது என்ன ஆப்பிள் ஆஃப் மை AIOE ஏதோ ஒரு பிராண்ட் இருக்கு. இங்க இருக்கான்னு தெரியல. ஹேம்லின்னு ஒரு கடையிலேருந்து இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாம் வந்துடுத்து. எல்லாம் வந்துடுத்து. எல்லாம் என்ன, மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தால். இப்ப தாயார பார்த்துட்டே இருக்காரா பெருமாள். அங்க எல்லாம் மாறிடுத்தா. சாதாரண ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி ரூம். எல்லாம் 27 குழந்தைகள். நட்சத்திரத்துக்கு ஒண்ணு அங்க ஒரு குழந்தை. அதனால ஒரு குழந்தைக்கு ஒரு ரூம் கிடைச்சிடுத்து. ஒரு பிடி அவளுக்கு. 2வது பிடி எடுக்க போனார். தாயார் தடுத்துட்டா. ஏன்னா நீங்க சாட்டேன்னா அவாத்துல 10 பாத்திரம் தேய்க்கிற நிலைமை நமக்கு வந்துடும். 2வது பிடிக்கு அப்படியா தடுத்தான்னு கேட்டார். இல்ல, அளவுக்கு மேல கொடுத்துட்டா இப்போ உங்க மேல காட்டுற பக்தி போயிடும்னு தடுத்தாளாம். எவ்வளவு கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அவனுடைய மனசுக்கு ஏத்தவாறு. மனசகா காமம்.